2011 45% இருந்தவங்க 30% ஆனாங்கன்னா இதுதான் பொருந்தாத கூட்டணி. கூட்டணியா இருக்கலாம், ஆனால் 3 எலெக்ஷனும் ஒரு மையப்படுத்தி ஜெயிச்சிருக்கீங்க. எதை? பிஜேபி நம்பி. எங்களுடைய கொள்கை என்ன? பிஜேபிக்கு எதிராக. அப்ப இந்த எலெக்ஷன் 24 மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க பிஜேபிய. இந்த எலெக்ஷன் எதுக்கு? ஒரு நிர்வாகி, முதலமைச்சர், நேர்மையான, சாதியை விரும்பாத, மதத்தை தூக்கி எறியக்கூடிய, ஊழல் இல்லாத, தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தை கொடுத்து தமிழகம் சார்ந்து, தமிழ்நாடு சார்ந்து, அண்ணா கூறியதை, பெரியார் கூறியதை, அம்பேத்கரை அந்த கொள்கையை எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்ல நிப்பாட்டி தன்னுடைய ஒட்டுமொத்த தொழிலையும் 300 கோடி ரூபாய் தூக்கி போட்டு வந்து நான் நேர்மையா கொடுக்கும் சொல்லும் பொழுது, முதல்ல எம்ஜிஆர் எப்படி 77 50% திமுக ஓட்ட உடைச்சாரோ, ஃபர்ஸ்ட் 50% திமுக ஓட்டு தான் இங்க தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஷிஃப்ட் ஆகுது. அதனாலதான் இன்றைக்கு 25% வந்து சர்வேல வந்து மினிமம் காமிச்சிட்டு இருக்கு. அந்த அதிருப்தி கிரவுண்ட் தலைமை மேல நீங்க கருணாநிதி சாருக்கு மேலையும் ஜெயலலிதா மேடம் முன்னாடியும் இருந்த ஒரு நம்பிக்கை 80% இருந்த நம்பிக்கை வலுவிழந்து இன்னைக்கு 40% 45% குறைஞ்சு சுருங்கி போயிருக்கு. அப்ப அந்த இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு தலைமையை மக்கள் விரும்புவாங்க. நீங்க சொல்றது அந்த தலைமை தான் தமிழக வெற்றி கழகம். நீங்க சொல்றது திமுகவினுடைய ஆதார சுருதியா இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் அந்த கட்சி வாக்கு வங்கி வந்து உங்கள் பக்கம் திரும்புறாங்க. சார் நிறைய பேர் 50% நிறைய பேர் ஊடகங்களை புரியல. தமிழக வெற்றி கழகத்தோட ஓட் பேங்க் திமுக 50% ஓட் பேங்க் ஆல்ரெடி ஷிஃப்டட் ஆயிருச்சு.